தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். தாவேக அரசு, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய ஆட்சி அமைந்து 100 நாட்களை தொடுகிற சூழ்நிலையில் நாங்கள் 100 நாளில் 1 லட்சம் கோடியை முதலீடாக ஈர்த்து விட்டோம்னு ஒரு முதலீட்டாளர் மாநாடை நேற்றைக்கு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடத்துனாங்க. ஒரு பரபரப்பான விஷயம். அங்கே உள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் எதுக்குமே வெளியே தெரியாது. அவங்க வழக்கம் போல் இந்த ரீல்ஸு அவங்க கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் இருக்கும், அது மட்டும்தான் வெளியில் செய்தியாக வந்தது. அப்புறம் அரசின் செய்தி குறிப்பு விஷயங்கள்லாம் வந்தது. அப்புறம் அங்கே நடந்த நிகழ்வுகளை அவங்களே வீடியோ எடுத்து அவங்க ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதுலேருந்து தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வருகிற காட்சிகளும் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது தாவேக அரசாங்கம் கொடுக்குற தகவல் தான். ஊடகங்களை அனுமதிக்கலை. இந்த அரசு, தாவேக அரசு அமைந்த பிறகு விஜய்க்கு ஊடகங்கள்னால் கொஞ்சம் பயம். மீடியாவை பார்த்தாலே கொஞ்சம் பதறி ஒரு 4 அடி தெரிச்சு தான் ஓடுவார், 4 தெரு தள்ளி தான் ஓடுவார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது உண்மை இல்லை, பூரா பொய். ஏன்னா வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருந்தார். இவர் சினிமாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வராத வசூலை வந்ததாக சொல்லுவாங்க. ஒன்றுமேல ஒரு படம் முதல் நாள் முதல் காட்சி முதல் ஷோ ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு எங்களுக்கு எவ்வளோ வந்ததுன்னு சொன்னாங்கன்னா ஒரு கணக்காக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர், சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் ஐடி ஃபைல் பண்ணும்போது அதை பாதியாக குறைச்சி ஃபைல் பண்ணுவார். கேட்டால் விளம்பரத்துக்காக பண்ணோன்னு சொல்லுவாங்க. இது பூரா வாயிலேயே வடை சுட்டு நாங்கள் தான் உச்சா நடிகர்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சினிமாவில். அதற்கு என் தம்பி ஜெகதீஷோட ரூட் மாஃபியா ஒரு திருட்டு தில்லாலங்கடி வேலைலாம் செஞ்சதுன்னு வச்சுங்களேன். இப்போ அரசியல்லையும் அதே நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள்ன்றதான் நேற்றைய அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாயை நாங்கள் முதலீடாக ஈர்த்து விட்டோம்னு நேற்றைக்கு காலையில் எல்லா தமிழ்நாட்டில் வெளியாகிற ஆங்கில ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் எல்லா பேப்பர்லையும், பிரிண்டட் பேப்பர்லையும் முதல்ல பக்கத்தில் பல லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டாங்க. விளம்பர மாடல் அரசுன்னா இதுதான் ஒரிஜினல் விளம்பர மாடல். ரீல்ஸ் மாடல், விளம்பர மாடல், பொய் பேசுகிற அரசு, போலியாக திட்டங்களை அறிவித்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத மக்களுக்கு பட்டை நாமம் சாத்துகிறது, சத்தம் இல்லாமல் வரி வருவாயை ஏற்றுறது, சத்தம் இல்லாமல் மின்சார கட்டணத்தை ஏற்றுறது, எல்லாமே அயோக்கியத்தனங்களை முழுவதுமாக செய்து கொண்டிருக்கிற ஒரே அரசாங்கம் அது தாவேக அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய அரசாங்கம். இப்போ பேப்பர்லலாம் பல கோடி ரூபாய்க்கு, பல லட்சம், அது டெஃபினட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யார் அப்பா வீட்டு காசுன்னா அதெல்லாம் நீங்களும் நானும் கட்டுற வரி பணம் தான். அதன் மூலமாக தான் அங்கே விளம்பரங்களை போட்டுக்கிட்டு இவங்க நாங்கள் 1 லட்சம் கோடியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கல, பத்திரிகையாளரை ஏன் மீட் பண்ணல, உள்ள ஏன் அனுமதிக்கலைன்னா உள்ள நடக்கிற எல்லா தில்லாலங்களையும் தெரிஞ்சிடும். ஏன்னா உள்ள வந்தவங்க எல்லாருமே தாவேகாவுடைய அடிவருட்டிகளாக தான் இருப்பாங்க. முதலீட்டாளர்களானே சந்தேகம் வருது நமக்கு. முதலீட்டாளர்கள் மாநாடுனா வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இல்லது இந்தியாவில் பல மாநிலங்களில் தொழில் பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் முதலீடை குவிக்கணும்னா வேறு அண்டை மாநிலங்கள்லேருந்து இங்கே வரணும், அண்டை நாடுகள்லேருந்து இங்கே வரணும். அதுதான் முதலீடு. உள்ளூர்லேயே இருக்கிறவன், ஓனாம் பிடிக்கிறவன், இங்கே வச்சிருக்கிறவன், அது பண்ணுறவன், இது பண்ணுறவன், 10 பேரை வச்சு டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு நீ முதலீட்டாளர்னு சொன்னால் அது எப்படி முதலீடாக மாறும்? ஒருத்தர் பேட்டி கொடுக்குறார், சார் எங்களை அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க சார், நாங்கள் ஒரு ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இவங்க கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஷார்ட் பீரியடில் எல்லா விஷயம் நாம்ஸையும் முடிச்சிட்டாங்க சார், கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்கோம். சரிங்க, நீங்கள் எந்த மாநிலத்தை, எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? நான் இந்தியா தான் சார். சரி, எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் ஓசூரில் இருக்கோம் சார். நீங்கள் வைரலான அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஓசூர்லேருந்து ஒருத்தரை முதலீடு இருக்குதுன்னா அது என்னது? இதுக்கு பேர் முதலீட்டாளர் மாநாடா? சரி, இவங்களுடைய கெப்பாசிட்டியே 100 பேர் தான் சார். 100 பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்க முடியும். ஓகே, ரைட்டு. ஆனால் இப்போ எவ்வளோ பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? எங்கள் கம்பெனியில் 10-20 பேர் வேலை செய்கிறாங்க சார். இவ்வளோதான் அவங்களுடைய கெப்பாசிட்டி. நான் குறைத்து மதிப்பிடுறதா நினைக்க வேண்டாம் மக்களே. பொய் சொல்கிறதும் பொருத்தமாக சொல்லணும். இப்போ நீங்கள் கடந்த திமுக ஆட்சியிலையும் இது மாதிரி 2 லட்சம் கோடியை முதலீடாக நாங்கள் ஈர்ப்போன்னு முதலீட்டாளர் மாநாடு நடத்துனாங்க. துபாய் போனார், வேறு எந்தெந்த நாடுகளுக்கோ போனாங்க. பல விஷயங்களை இங்கே நிறுவனங்கள் கொண்டு எம்ஓயூலாம் சைன் பண்ணிட்டாங்க. அதை தான் இவங்க ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கும்ல, முதலீடு ஒரு கம்பெனி தொடங்கணும்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1 லட்சம் ரூபாய் தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அது என்ன நிறுவனம்னா லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய முதலீடு 1 லட்சம் கோடி முதலீட்டில் இந்த நிறுவனம்
1,00,000 கோடி நம்ம இவர் பண்றாரு இல்லையா, சோசப் விஜய், அவர் கொண்டு வந்திருக்க 1,00,000 கோடி முதலீட்டில் இந்த நிறுவனம் 10,000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுது. இந்த டேட்டா சென்டர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தம் 4 மாசம் தான் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முதல் போட்ட அமௌண்ட் 1,00,000. 1,00,000த்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் 10,000 கோடி எப்படா முதலீடு போடும்னா எப்படி திமிங்கலும் 10,000 கோடி வரும்? முதலீடே 1,00,000 தானே, யாருக்கும் வழங்கல. இந்த நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனம்னு சொல்லப்படுகிறது. அவங்க 2-3 மாநிலங்களில் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களும் பெரிய அளவுக்கு சோர்ஸ் காமிக்கல. இது அனைத்துமே இந்த வடையை விட இந்த வடை பெருசு. இவங்க சுட்ட வடையை விட இவங்க சுட்ட வடை பெருசு, சுட போற வடை பெருசு, அவ்வளவுதான். அது பிஞ்சு போன வடை, இது ஊசி போன வடை. இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல எதுக்கு இந்த விளம்பரம்னா மடை மாத்துறாங்க. இப்ப நீங்க வந்து 1,00,000 கோடி திருமண பக்கம் 1,00,000 கோடி 1,00,000 கோடின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நாட்டில் இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு கிடையாது. அதை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த திறனுமே கிடையாது. 97 நிறுவனங்களுக்கான MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலே பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். இதுவும் புதுசாலாம் எதுவுமே இவங்க ஒன்றும் பண்ணவே இல்லை. இவங்க பண்ணதுன்னா இந்த டேட்டா என்ட்ரி 10 பேர் வேலை செய்யற கம்பெனிலாம் கூட்டு வச்சு பண்ணாங்க. இதுதான் வெளியே தெரிஞ்சிட போதுன்னு பத்திரிகையாளர்களை உள்ள விடலை. எல்லா துறைக்கும் ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. சினிமானா சினிமா பார்க்குறவங்க இருப்பாங்க, அரசியல்னா அரசியல் பார்க்குறவங்க இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி தொழில் முதலீடுகள் அப்படின்னா பிஸ்னஸ் ரிப்போர்ட்டர்ஸ்னே தனியாக இருப்பாங்க. இவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணாங்க, கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இந்த ஆட்சியில் என்ன நடக்குது, அதற்கு முந்தைய ஆட்சியில் யார் என்ன பண்ணாங்க, எந்த நிறுவனம் புதுசாக உள்ளே வந்திருக்கு, எந்த நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கணும், எந்த நிறுவனம் MOU சைன் பண்ணியிருக்கு, எந்த நிறுவனம் தொடங்க போகுது, எல்லா டேட்டாவும் வச்சுருப்பாங்க. அவங்க உள்ளே வந்தால் கேள்வி கேட்டு ஏதாவது சிக்கலாயிரும் தான் அவர்களை யாரையுமே உள்ளே சேர்க்காத, சினிமாவில் வடை சுடுற மாதிரி அந்த எங்களுக்கு இவ்வளோ வருமானம் வச்சுன்னு போய் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த உச்சா நடிகர் நிறையவே பண்ணுவார். என் தம்பி ஜெகதீஷோட ரூட் மாஃபியா நிறுவனம் இது இந்த மாதிரி தில்லாலகடி வேலை செய்வதற்காகவே படைக்கப்பட்ட நிறுவனம். அது அதே தான் இங்கே அரசியல்லையும் இவங்க காட்டுறாங்க. இவங்க உண்மையிலேயே இது வந்து 1,00,000 கோடி முதலீடு வந்துருச்சானா வரல. அப்ப என்னது இதுனா 1,00,000 கோடி முதலீடு வரும்னு சொல்றாங்க. அதற்கான MOUக்கள் சைன் பண்றாங்க. அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு நிறுவனம் சொல்லுது நான் வந்து 1 கோடி ரூபாயை இங்க இன்வெஸ்ட் பண்றேன், இன்னொரு நிறுவனம் சொல்லுது நான் வந்து 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். இதெல்லாம் கணக்கு போட்டு தான் 1,00,000 கோடி சொல்றது. வருமா வராதெல்லாம் தெரியாது. நான் அப்படி சொல்ல போனீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இதே மாதிரி முதலீட்டாளர் மாநாடு, அவங்களும் பல லட்சம் கோடியை வந்து முதலீடு பண்ணுவதற்கான MOU எல்லாம் சைன் பண்ணாங்க. ஆனா வந்துதானா வரல. திமுக ஆட்சி காலத்துல சொன்னாங்க. இப்ப இவங்க போட்டிருக்கிற 97 நிறுவனங்கள்ட்ட பெரும்பாலான நிறுவனங்கள் அவங்க ஆட்சி காலத்துல MOU சைன் பண்ணுது. பல நிறுவனங்களை கொண்டு வந்து இறக்குனாங்க. இவங்க போட்டிருக்கிற கண்ணாடி தொழிற்சாலையில் ஆரம்பிச்சு, இவங்க போட்டிருக்கிற உண்டாய் நிறுவனத்தில் ஆரம்பிச்சு ஏராளமான நிறுவனங்கள் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டாந்தது தான். அதாவது எக்ஸ்பாண்ட் பண்றாங்க, விரிவுபடுத்துறாங்க, அவ்வளவுதான். புதிய நிறுவனங்களை கொண்டு வர்றது தான் ஒரு ஆட்சியினுடைய லட்சணமா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிறுவனம் வந்து ஆக்சுவலா இந்த மாநாட்டில் வந்து இவங்க என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1,02,514 கோடி முதலீட்டுக்கான உறுதிமொழிகளை பெற்றுள்ளதாக இந்த அரசு வந்து சொல்லியிருக்குது. இதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,21,788 வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு கணிக்கிறாங்களாம், சொல்றாங்களாம். இவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 67,452 கோடிக்கான MOUs மட்டும்தான் நேற்றுக்கு சைன் ஆயிருக்கு. ஆனா இவங்க சொன்னது 1,00,000 கோடி நாங்க எடுத்துட்டோம், நாங்க அதுவும் பூரா பொய். ஆனா மொத்தமே 67,452 கோடி தான் MOU சைன் ஆயிருக்கு. 97 கம்பெனிகள் தான் சைன் பண்ணியிருக்காங்க. MOU பண்ணிட்டாலே காசு வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க மக்களே. MOU பண்ணிட்டாலே காசு வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலா நேற்றைக்கு வெளியான டேட்டாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 7,152 கோடி மதிப்பிலான 13 திட்டங்கள் தான் தொடக்க விழாவுக்கு அல்லது அடிக்கல் நாட்டு விழா லெவல்ல வந்திருக்கு. இந்த MOU சைன் பண்ணாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 67,000 நிதி வந்துருச்சுன்னாங்களா 97 நிறுவனங்கள்னு. அதுல வெறுமனே 7,152 கோடி மதிப்பிலான 13 திட்டங்கள் தான் பினிஷ் ஆகிற ஸ்டேஜோ இல்லைன்னா அடிக்கல் நாட்டுற ஸ்டேஜ்லயோ இருக்கு. மற்றதெல்லாம் வெறும் பேப்பர்ல தான் இருக்கு. எதுவுமே வந்து இன்னும் முழுமையாக வரவே இல்லை. ஆக்சுவலா இது எப்படி இதை நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம சட்டசபையில நிதியமைச்சர் மரிய வில்சன், நிதியமைச்சர்னா உங்களுக்கு புரியலையா, உருட்டுக்கட்ட அமைச்சர்,
இல்ல எனக்கு அன்பு மொழி சொல்லியிருக்குன்னு தமிழை தப்பு தப்பா படிச்சு சொன்னதை உள்வாங்கி புரிஞ்சுக்க கூட திறன் இல்லாத ஒரு அமைச்சர் மைக்கெல்லாம் உடைச்சி கோவப்பட்டு என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு பேசின அந்த அமைச்சர் ஞாபகம் வருதா? அவர் சொன்னார் பாருங்க, 15,000 கோடி வந்து கஜானாக்கு வந்துருச்சுனாரு. உடனே திமுக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எந்திரிச்சு 15,000 கோடி வந்துருச்சுன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் வந்துச்சு, எப்படி வந்துருச்சா இல்ல வருதான்னு கேட்டார். ஆஹா, இவர் வந்து விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னு. இல்லைங்க, ஆண்டி வேலை இருக்கு, புறப்பட்டுச்சு, வந்துகிட்டு இருக்குன்னு. எப்படிடா வருதுன்னா, சொத்து வரி, கரண்ட் பில்லு திருட்டுத்தனமா ஏத்துனது, சொத்து வரியை சொல்லாம கொள்ளாம ஏத்துனது, மக்கள் மேலதான் போட்டு அமுக்கி அந்த பணத்தை புடுங்க ட்ரை பண்ணுது. இப்ப திமுக போட்ட அடியில பல இடங்கள்ல எதிர்ப்புகள், மக்கள் எதிர்க்கிறாங்க. மாநகராட்சி பர்மிஷன் தரல, அரசு ஆணை பிறப்பித்தாலும் மாநகராட்சியில தீர்மானம் நிறைவேற்றணும், மாநகராட்சியில தீர்மானம் நிறைவேற்றுவாங்களானே சந்தேகம். இப்ப அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, மாநகராட்சி ஆணையர் வந்து அந்த சொத்து வரி உயர்வை நிறுத்தி வச்சிருக்காரு கடும் எதிர்ப்பு காரணமாக. ஏன் இந்த தில்லாலங்கடி வேலை? சுட்ட வடையிலேயே பெரிய வடை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொன்ன இவங்க 1 லட்சம் கோடி வடை தான். ஏற்கனவே அசம்பிளிலே ஒரு சின்ன வடையை சுட்டு பார்த்தாரு, 15,000 கோடி வந்துச்சுன்ட்டு. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க ஆட்சி நிர்வாகத்துக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது, 100 நாள் இன்னும் ஆகல, 100 நாளை எட்டுறீங்க. நீங்க ஆட்சி நிர்வாகத்தை வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான நலத்திட்ட பணிகள்ல உள்ள வாங்க. உங்க விளம்பர வெறிக்கு மக்களை வந்து இம்சிக்காதீங்க. உங்களுடைய ரீல்ஸ் மோகத்துக்கு மக்களை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. நேற்று கூட ஒரு தலைமை காவலர், பெண் காவலர், அவங்க குடும்ப தகராறுல குத்தி கொல்லப்பட்டிருக்காங்க. பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை. தினம் தினம் படுகொலைகள் நடக்குது, தினம் தினம் மோசமான குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கல்லூரியில ஒரு மாணவன் போதைப் பொருளை காட்டி கொடுத்தான்றதுக்காக 20 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு கொள்றீங்க. அந்த அமுதனுடைய அந்த மரணத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியவே இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஆனா அதற்குள்ளாகவே அது கோஷ்டி மோதல், அது மாணவர்களுக்கு இடையில ஏற்பட்ட சண்டை அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் ஃப்ரேம் பண்றார். சட்டசபையிலேயே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வரல, விசாரணை முடிஞ்சு என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்வதற்கு முன்பாக இந்த வழக்கு என்பது இதை நோக்கித்தான் போகணும்னு அவர் வந்து மடமாத்துறார். அசிங்கமா இல்லைங்களா? இதுதான் நீங்க மக்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு லட்சணமா சிஎம் சார்? ஆக மக்களே, மிக தெளிவாக இந்த அரசாங்கம் செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முந்தைய ஆட்சியாளர்களை பீட் பண்ணிட்டோம் நாங்க. ஏன்னா இந்த சினிமா கும்பலுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, முந்தைய படத்தை விட இந்த படம் எனக்கு பெரிய வசூல் வந்துச்சுன்னு சொல்லணும். அந்த நடிகரை விட எனக்கு தான் பெரிய வசூல் வந்துச்சு, நான் தான் உச்சா நடிகர்னு சொல்லணும். இது இவருடைய பிராட்டப் வெறி. பிறந்ததுலேருந்து அந்த வெறியில தான் இருக்கிறாங்க. சினிமாவிலே ஏமாத்துறாங்க, அரசியல் கொண்டவருக்கு செய்ய மாட்டாங்களா? அதைத்தான் இப்ப செய்யறாங்க. அவங்க சொன்னதை விட நாங்க 100 நாள்ல அவங்க எடுத்துட்டு வரல, நாங்க 100 நாள்ல 1 லட்சம் கோடி எடுத்துட்டோம். ஆனால் சொல்லி அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சொல்லி கேவலப்பட்டுக்கிட்டு இருக்குது. எங்கிறது வந்துச்சுன்னா சொல்ல தெரியாது. டேட்டா தெரியுமா? தெரியாது. ஏதாவது சர்வே இருக்கா? தெரியாது. எந்த நிறுவனங்கள் பேர் சொல்லுவீங்களா? 1 லட்சம் கோடியை முதலீடாக செய்திருக்கிற நிறுவனங்கள் பேர் ஒரு 10 நிறுவனம் பெரிய அமௌண்ட் போட்டிருக்காங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடுமா இந்த அரசாங்கம்? சோ சப்பு விஜய் நான் அரசாங்கம் 1 லட்சம் கோடிக்கான டேட்டா, 1 லட்சம் கோடிக்கான கணக்கு வெளியிட துப்பு இருக்கா? தைரியம் இருக்கா? கிடையாது. ஏன்னா அவர்களால் செய்ய முடியாது. ஆக இது வெறும் விளம்பர மாடல் அரசு. இப்ப இருக்கிற அந்த பிரச்சனைகளை மடை மாற்றுவதற்காக நாங்க பெருசா பண்ணிட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர ஒரு துளி இங்க புல்ல இங்க புடுங்கி இங்க நடலைங்க. இன்னும் மேட்டூருக்கு தண்ணி வந்து சேரல. கடைமடை வரைக்கும் எப்போ போய் சேரன்னு தெரியாது. குறுவை சாகுபடி பட்டு போச்சு. விவசாயிகள் வாழ்வாதாரம் பறி போயிடுச்சு. கண்ணீரும் கம்பளியுமா இருக்காங்க. கடன் பெரிய சிக்கல்ல இருக்காங்க. அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற துப்பு இல்லை. இந்த அரசாங்கம் போலி அரசாங்கம், டம்மி முதலமைச்சராக இருக்காரு. இன்னொரு விஷயம், ரீல்ஸ் போடுறதுலையும் ஆபீஸ் மாத்திக்கிறதுலையும், அதாவது ஆக்சுவலா 11 கோடி ரூபாய் முதல்ல எல்லாம் தகவல் வெளியிட்டாங்க. இப்ப நிறைய எதிர்ப்பு வந்துருச்சுன்னு நேற்றைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கு செய்தித்தாளில். அது வந்து மொத்தமே அந்த மாற்றங்கள்லாம் செய்யறதுக்கு 5 கோடி ரூபாய் அப்படின்னு மாத்திட்டு தான் சொல்றாங்க. அதுவும் முழுமையா தெரியல. இவங்க தான் எதையுமே தகவலை தானே சொல்லுவாங்க, உண்மையே சொல்ல மாட்டாங்க. உண்மையே சொல்லாத ஒரு அரசாங்கம், இதுவரை மீடியாவே மீட் பண்ணாத பயந்தாங்கொல்லியா இருக்கிற அரசாங்கம். இப்படி ஒரு பயந்தாங்கொல்லி முதலமைச்சரை நாம் சந்தித்ததே கிடையாது. பத்திரிகையாளரை பார்த்தா பயந்து பின்னங்கால் பிடலப்பட ஓடக்கூடிய முதலமைச்சரை சந்தித்ததே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வீரம்
இன்னைக்கு நாசமாக போயிட்டு இருக்கு. எனவே மக்களே, இந்த 1 லட்சம் கோடின்ற அந்த வடை என்பது ஊசி போய்விட்டது. அதில் எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே தாவேகா அரசாங்கம் சுட்ட பெரிய வடை. இதை விட பெருசாக சுட்டதான் ட்ரை பண்ணுவாங்க தவிர அந்த வடை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வராது. அட்லீஸ்ட் வடையாவது சுட்டு மக்களுக்கு எதாவது கொடுப்பீங்கன்னா அதுவும் கிடையாது. அதெல்லாம் சும்மா பேப்பர்லேயே தான் இருக்கும், எம்ஓயூவில் தான் இருக்கும், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, இதில் தான் இருக்கும். அது எதுவுமே நடைமுறைக்கு வராது, செயல்பாட்டுக்கு வராது. எங்க முதலமைச்சர் பேச மாட்டார், செயல்படுவார், பேச மாட்டார், செயல்படுவார் அப்படின்னு பீத்திக்கிறவங்க, பெருமை பீத்திக்கிறவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. முட்டு கொடுக்குற மூதேவிகள், முட்டு கொடுக்குற என்ன சொல்றது, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியலங்க. எனிவே மக்களே, இவர்கள் சொல்லுகிற அனைத்துமே போலியான தகவல்கள் தான், ஒண்ணுமே உண்மையான தகவல் இல்லை. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு பேசுவதற்கு, அதெல்லாம் திரும்ப வந்து பேச வருகிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.